மரித்து போன ஒரு உவமையை பார்த்தோம். இந்த நாளிலே நாம் மூன்றாவதாக அவர்களோடு பேசுகிறார். 22வது வசனத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். அவர்களோடு ஊமையாக பேசிக் கொண்டது என்னவென்றால், பரலோகராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களும் வர மனதில்லாமல் இருந்தார்கள். ரைட். இப்போ இந்த ஊமையை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த ஊமையினுடைய காரியம் தேவனுடைய உன்னத அழைப்பு, அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் எப்படி ஒரு பாவியை மகிமையாக உன்னதமாக அழைக்கிறார், சரிங்களா? இப்போ அந்த அழைப்பில் இப்போ முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த அழைப்பை நிராகரிக்கக்கூடிய மக்கள் யார்? ஏன்னா இயேசு அழைக்கிறாரு, அந்த பரிசேயர்கள் நிராகரிக்கிறாங்க. இயேசு அழைக்கிறாரு, அந்த யூதர்கள் நிராகரிக்கிறாங்க. அவர்களுக்காக அவர் இந்த ஊமையை மறுபடியுமாக வேறொரு ஊமையை சொல்லுகிறார். சத்தியம் ஒன்று தான், ஆனால் சத்தியத்தை விளக்கப்படுத்துவதற்கு இன்னொரு ஊமை அவர்கள் புரியும்படி. அதாவது இயேசு அந்த மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக எவ்வளவு தூரம் போராடுகிறார்ன்றதை பாருங்கள். அந்த ஜனங்கள் எப்படியாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அநேக ஓமானங்களை பயன்படுத்துகிறார். எப்படியாவது அந்த மத தலைவர்களும் அந்த யூதர்களும் தான் யார் என்பதை புரிந்து தனது அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு பிரயாசப்படுகிறத பார்க்கிறோம், சரிங்களா? இப்போ அப்படி அந்த ஓமையை அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மகா பெரிதான ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்குறார். முதல்ல அந்த ஓமையை சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்றார். தேவ ராஜ்யத்தில் நீ இருக்கணும்னா, மேசியாவுடைய ஆளுகையில் நீ இருக்கணும்னு சொன்னால் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது ராஜாக்கிட்ட கல்யாணம். இது ஏதோ ஒரு சாதாரண மனிதனுடைய கல்யாணம் இல்லை. அவர் சொல்கிறாரு, அது குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா, ஒரு மகா பெரிய பேரரசன், அவனுடைய மகன் இளவரசன் கல்யாணம் பண்ணுறான். இப்போ ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும்? ராஜா வீட்டு கல்யாணம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், ராஜா வீட்டு கல்யாணம் எவ்வளோ மகிமையாக மேன்மையாக இருக்கும். கடந்த வாரம் ஒரு கல்யாணம் நம்ம நாட்டில் நடைபெற்றது, தெரியுமா? யார் கல்யாணம்? நாட்டுடைய பெரிய தொழிலதிபருடைய கல்யாணம் எவ்வளோ விமர்சையாக நடைபெற்றது. இன்னமும் நடந்துட்டுருக்கு, கல்யாணம் முடியலை, உங்களுக்கு தெரியுமா? இன்னும் நடந்துட்டுருக்கு. பல்லாயிரம் கோடிக்கணக்கான செலவு செய்து அதனுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லா பிரபலமும் இருக்கிறான், எல்லா அரசியல்வாதியும் அங்கே தான் இருக்கிறான். அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. இங்கே சொல்லக்கூடிய கல்யாணம் அதை விட பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம். ஒரு ராஜா, ஒரு பேரரசன். அந்த யூதர்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த யூதர்கள் ஒரு பேரரசனு கீழே இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் ரோம பேரரசனு கீழே இருக்கிறாங்க. இப்போ யூதர்களுக்கு என்று எந்த ராஜாவும் இல்லை. அந்த ரோம அரசாட்சியில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரு பெரிய பேரரசனுடைய கட்டளை, அந்த பேரரசனுடைய மகனுக்கு கல்யாணம். அப்போ அந்த கல்யாணம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இயேசு அந்த நிகழ்வை அப்படியே அந்த மக்களோட சொல்லி, இப்படி தான் பரலோக ராஜ்யம் இருக்குது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு மக்கள் அழைக்கப்படுறாங்க. 3வது வசனம் தான் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் சொல்லப்படுகிறது. கல்யாணம் ஏற்கனவே 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணி இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. அது ராஜாக்கள் காலத்துலேயும் என்னைக்கு கல்யாணம், எப்போ வரணும், எவ்வளோ ஆயத்தம்ன்றதெல்லாம் தெரியும். இப்போ ராஜா வீட்டில் கல்யாணத்தில் யார் அழைச்சிருப்பாங்க? அம்பானி கல்யாணத்தில் உங்களை அழைச்சாங்களா? பிரபலமானவர்கள் தான் அழைப்பாங்க, கனத்துக்குரியவர்கள் தான் அழைப்பாங்க. அந்த ராஜாவுக்கு இணையான மக்களை தான் அழைப்பாங்க, எல்லாரையும் அழைக்க மாட்டாங்க. அந்த ராஜாவை போல மேன்மையாக உயர்வாக இருக்கிறவங்க தான் அதை அழைப்பாங்க. அதனால தான் அவர்கள் சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே என்னைய கல்யாணம், எப்போ வரணும், எந்த டைமில் கல்யாணம், யார் கல்யாணம் எல்லாம் அந்த அழைக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வரல, கல்யாண நாள் அன்னைக்கு அழைக்கப்பட்ட யாரும் வரல. இப்போ அது ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அது ராஜா வீட்டு கல்யாணம், ராஜா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறான், ஆள் யாரும் வரல. இப்போ அவன் என்ன செய்கிறான்? தான் ஊழியக்காரங்களை அனுப்புகிறான். ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்களா, ஒருவேளை அவங்களுக்கு புரியலையா, என்ன செய்ய பிரச்சனை தெரியாமல் தான் வேலைக்காரங்களை அவங்களுக்கு அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். இப்போ ராஜா வீட்டிலேருந்து ஒரு படம் போகுது, ஒரு வேலைக்காரங்க போகிறாங்க, போய் மந்திரி வீட்டில்
மைக்காவலன் வீட்டில் அந்த ராஜாவுக்கு சொந்தக்காரன், ராஜாவுக்கு இணையாக இருக்கக்கூடிய எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்போ ராஜா வீட்டு கல்யாணம் என்ன வராமல் இருக்கிறீங்க, இன்றைக்கி இளவரசனு கல்யாணம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். அவர்களோ வர மனதில்லாமல் இருந்தார்கள். ரிஜெக்டட், நிராகரிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்னொருத்தருடைய கல்யாணத்தை நம்ம ஈஸியாக நிராகரிச்சிடலாம், போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது அழைப்பு மாத்திரமில்லை, இது கட்டளை. ராஜாவோட கல்யாணன்றது இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். அதை வந்து எவனும் நிராகரிக்கவே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் ஆள்றவன், அவன் அதிகாரம் உடையவன், அவன் நிமித்தமாக தான் அவர்களுக்கு வாழ்வு, அவன் நிமித்தமாக தான் அவர்களுக்கு ஆகாரம், அவன் நிமித்தமாக தான் அவர்கள் அந்த அந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ராஜாவிடத்திலிருந்து எல்லா நன்மையும் பெற்றுதான் அவங்க இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு அவர்கள் குடிமகன்கள். எந்த மனுஷனும் வர முடியாது, நிராகரிக்க முடியாதுன்னு சொல்ல. ஆனால் இங்கே பார்க்குறோம், நிராகரிச்சிட்டாங்க. இப்போ அம்பானி இன்வைட் பண்ணி யாருமே போகலன்னு என்ன ஆகிறது? இப்போ பிரதமர் வீட்டு கல்யாணம் யாருமே இல்லைன்னா என்ன ஆகிறது? அந்த ராஜா எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திப்பான். அந்த இளவரசனுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம். அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க. அவர்கள் வர முடியாதுன்ட்டான். ராஜா எவ்வளோ கோபப்பட்டிருக்கணும், எவ்வளோ குக்குரத்தோடு போய் அவர்கள் அழிச்சிருந்துக்கணும். யாரை நிராகரிக்கிற, யார் கல்யாணத்துக்கு நீ வர முடியாதுன்னு சொல்கிறது அவன் கோபப்பட்டிருந்துருக்கானா. அந்த வசனம் சொல்லுது, 4வது வசனம், 4வது வசனத்தை வாசிங்க. இப்போ வேலைக்காரங்க திரும்ப சொல்கிறாங்க, ஐயா அவங்களாம் வரமாட்டேன்றாங்க, நீ யாரெல்லாம் கூப்பிட்டீங்க அவங்களெல்லாம் முடியாதுன்றாங்க யாரெல்லாம். இப்போ ராஜா பார்க்குறோம், அவன் வேறு ஊழியக்காரர் அனுப்புகிறான். ஆனால் ஒரு இந்த ஊமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒவ்வாதான் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு ராஜா அப்படி செய்ய மாட்டான். வர முடியாதவன்றவங்களை போய் அவன் தண்டிக்காமல் அல்லது என்னென்னு கேள்வி கேட்காம அவன் பொறுமையாக, சரி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல, அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க போலன்னு சொல்லி வேறு ஒரு ஊழியக்காரங்களை அனுப்பி நான் அன்பை காட்டுறான். ஏதாச்சும் என் மேலே கோவம் இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏதாச்சும் பிரச்சனை நம்ம சமரசம் ஆகிடும், நீங்கள் திரும்ப வாங்கன்னு சொல்லி மறுபடியும் வேறு ஒரு ஊழியக்காரங்களை போய் அனுப்புகிறான். அப்போ அவங்க போகிறாங்க. இப்போ அவங்க போய் அதை விளக்கப்படுத்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதோ விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ நீ வரலன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலை, நாளை கல்யாணம் இன்றைக்கி வரலன்னு சொல்லலை. கல்யாணம் நாள் அன்னைக்கு எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு, எல்லா சாப்பாட்டுக்கான எல்லாத்தையும் செஞ்சாச்சு, அநேக ஆடு மாடுகள் அடிக்கப்பட்டுருச்சு, நானாவித பலகாரங்கள், அலங்காரங்கள், நடைமேடைகள், வேலைக்காரங்கள், சேவகர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. சொல்ல எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேனே, நீ வர முடியாதுன்னு எப்படி சொல்கிற? உனக்காக எல்லாவற்றையும் நான் ஆயத்தம். நீ வந்து செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. சொல்லப்போனால் இவர்கள் தான் முன்னாடி வந்து ராஜாவுக்கு பல வேலைகளை செய்து அந்த கல்யாணத்தில் பங்கு பெற்றுக்கணும். ஆனால் அவங்க வரலை. அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அவன் செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றான். ராஜாவுடைய அன்பு, ராஜாவுடைய அர்ப்பணிப்பு, ராஜாவுடைய தியாகம், எவ்வளவு தூரம் அவங்களுக்காக பணம் செலவு பண்ணி, நேரம் செலவு பண்ணி, வேலையை செலவு பண்ணி, குமாரனுடைய என்ன ஒரு மான பிரச்சனை, தன்னுடைய குமாரன் ஒரு கல்யாணன்றது என்ன சொல்ற, வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த கல்யாணம் தடைபடுறதுன்றது போல் ஒரு துக்கமும் ஒரு வருத்தமும் எதுவும் பெரிய காரியம். அது கல்யாணத்தை அன்னைக்கு அந்த கல்யாணம் நிறுத்துறது போல் ஒரு அவமானமான காரியம் இது இல்லை. ஆனால் இங்கே ஒரு பெரிய ராஜா, அவனுடைய இளவரசனுடைய கல்யாணம் நிறுத்தப்படக்கூடிய காரியங்கள் அங்கே செய்யப்படும். எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குப்பா, அப்பா இவ்வளோ அன்பு கூர்ந்து இவ்வளோ நேசிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி இனிமேலாச்சும் வாங்க அப்படின்றான். 5-6 வாசம். பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. அந்த தோட்டத்து குத்தகைக்காரர்கள் எப்படி அந்த ஊழியக்காரனை அடித்தாங்களோ, இப்போ அந்த அழைக்கப்பட்டவர்களை அவங்க அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்தை, எனக்கு வேலை இருக்குப்பா, நான் விவசாயம் பண்ணணும், என் பிஸ்னஸ் பண்ணணும், என் வேலையை நான் பார்க்குறேன், ராஜாவுக்கு நான் வர்றேன் அப்படின்னா ராஜா எனக்கு என்ன செஞ்சான், எனக்கு ராஜாவுக்கு என்ன செஞ்சேன், நான் எதுக்கு ராஜாவுக்கு ஒன்று, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழியக்காரனை பிடிச்சி அவமானப்படுத்தி அவனை கொலை செய்கிறாங்க. இப்போ இதே ஊமையை ஆண்டவர் லூக்கா 14 சொல்கிறார். லூக்கா 14 கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஊமையை ஆண்டவர் சொல்கிறாரு.
லூக்கா 14வது அதிகாரம் 16 19 வரைக்கும் வாசி. பாருங்க, ஒரு ஓமையை நம்ம புரிகிறதுக்கு மற்ற இடங்கள்ல எப்படி அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தா தான் நமக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல மத்தேயு சொன்ன சில விஷயங்கள் லூக்கா சொல்லலை, மத்தேயு சொல்லாத சில விஷயங்களை அவர் சொல்கிறார். இப்போ அவங்கெல்லாம் வேலை இருக்குது, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் தான் சொன்னாங்க. இந்த இடத்துல அவர்கள் என்ன பேசினார்கள்ன்றது லூக்கா நமக்கு சொல்கிறார். அந்த அழைப்பு அவங்க சொல்லும்போது அவன் ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒரு வயல் கொண்டேன், நான் சீக்கிரமாக போய் அதை பார்க்கணும் அப்படின்றான். ஒரு லேண்டை வாங்கியிருக்கிறேன், அதை போய் நான் பார்க்கணும் அப்படின்றான். ரெண்டாவது ஒருத்தன் சொல்கிறான், நான் ஏறு மாடு வாங்கினேன், 5 ஏறு மாடு வாங்கினேன், அந்த மாடை போய் நான் சோதித்து பார்க்கணும் அப்படின்றான். மூணாவது ஒருத்தன் சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் வர முடியாதுன்றான். இது எல்லாமே நியாயமான காரணமாக? நிலம் இன்னொரு நாள் போய் வாங்க முடியாதா? அடுத்த நாள் அந்த நிலம் காணாமல் போயிடுமா? இல்லை ஏறு மாடுகளை இன்னொரு நாள் போய் பார்க்க முடியாதா? கல்யாணம் அவனுக்கு நடக்கலை, கல்யாணம் முடிஞ்சவனாக இருக்கிறான், அதனால நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதா? ஸோ அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும் நியாயமான நீதியான காரணம் கிடையாது. சில நேரம் சில நிகழ்வுகளுக்கு நம்ம போக முடியாது, அதுக்கு நீதியான காரணம் இருக்கும். நமக்கே ஒரு பெரிய நோய் வந்திருக்கலாம், அல்லது பெரிய தடைகள் வரலாம், இல்லை எமர்ஜென்சியாக ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது நம்ம போகாமல் இருக்கிறது இயல்பு, கடவுள் அதை மன்னிக்கிறார். ஆனால் இந்த காரணங்களெல்லாம் ரொம்ப அசட்டையான காரணம், நியாயமில்லாத காரணம், பேச்சுக்கு உப்புச்சப்புக்கு சொல்லப்படக்கூடிய காரணமாக இருக்கிறது. இப்போ அதான் அவங்க சொல்கிறாங்க, ராஜா அவங்களை அனுப்புனதே ஏதாச்சும் நியாயமான காரணம் இருக்குமா, ஏன் அவங்க யாரும் வரலன்றதை கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஒரு பொழுதும் நீதியாக அங்கீகரிக்கப்பட முடியாத காரணம். எங்களுக்கு வேலை இருக்குது, ராஜா எங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி அர்த்தமில்லாத சாக்குப்போக்கு அவர்கள் சொல்கிறார். அதாவது ராஜாவை அறிந்து துணிகரமாக அவர்கள் எதிர்க்கிறார்கள். ராஜாவுடைய தொடர்ச்சியான எச்சரிப்புகளை அவங்க புறம் தள்ளுகிறார்கள். ராஜாவாக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு ஏன் வேலை தான் முக்கியம், ஏன் பிஸ்னஸ் தான் முக்கியம், ஏன் பணம் தான் முக்கியம், ஏன் வேலை தான் முக்கியம், கடவுள் தான் எனக்கு 2ஆம் தரம் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இதை தான் அவர் அங்கே உள்ள யூதர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அந்த யூதர்கள், அந்த பரிசேயர்கள் இயேசுவுடைய அழைப்பை அப்படி தான் நிராகரிக்கிறாங்க. இயேசு தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர்களுக்கு தொடர்ந்து தனது தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து தான் தீர்க்க தரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து கடவுளுடைய அழைப்பை அசட்டை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை அனுப்பி நீங்கள் மனம் திரும்பு, கடவுளை விட்டு சோரம் போகாதுன்னு எச்சரிக்கும் பொழுது அவர்கள் அந்த அழைப்புக்கு எதிரடையான சில வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் நாங்களாம் அப்படி தான் இருப்போம், எங்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியம், எங்களுக்கு எங்கள் வேலை தான் முக்கியன்ற ஒரு காரியத்தை அவங்க ஏற்றுட்டே இருக்கிறாங்க. இப்போ அதனால் அந்த ராஜா என்ன செய்கிறான்றத 7வது வசனத்தில் சொல்கிறார். 7வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இப்போ ராஜா அவங்க நியாயம் இல்லாமல் தன்னை எதிர்க்கிறாங்க, சரியான காரணம் இல்லாமல் வராமல் இருக்கிறாங்க, தன்னை அவமானப்படுத்தும்படியாகவே யோசிக்கிறாங்க. தனது அதிகாரத்தையும் தனது ராஜரீகத்தையும் அவர்கள் விசுவாசிக்காமல் எதிர்க்கிறார்கள்ன்றத அவன் அறிந்து துணிகரமாக ராஜாவை அவமானப்படுத்தணும், துணிகரமாக ராஜாவினுடைய குமாரனை அவமானப்படுத்தணும்னு அவங்க போல. எப்படி இந்த ராஜா கல்யாணம் நடத்துகிறான்னு பார்ப்போம். நம்மளும் அவனான் பார்த்துருவோன்ற விதண்டாவதத்தில் இருக்கிறாங்க. துணிகரமாக அந்த சத்தியத்தை அவங்க இதுதான் அந்த பரிசேயர்கள் பண்ணாங்க. இயேசு அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்பு உண்மைன்னு தெரியும், அவர் தான் மேசியானவர்களுக்கு தெரியும், அவர் தான் தாவீதின் வம்சத்தில் இருக்கிறார்ன்றதெல்லாம் அவங்க தெரிந்தோம். அவற்றிற்குரிய எல்லா தெய்வீக குணாதிசயங்களை தெரிந்து அவர் எதிர்த்தாங்க. அவர் சத்தியத்தை போதிக்கிறான்னு தெரிஞ்சு அவரை எதிர்த்தாங்க. அதான் சொல்கிறாரு, நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சு நீ எதிர்க்கும் பொழுது அந்த ராஜா அப்போ என்ன செஞ்சாங்க, கேள்விப்பட்டு அவன் கோபம் அடைந்து தான் சேனையை அனுப்பி யாரெல்லாம் அந்த ஊழியக்காரனை கொலை செஞ்சாலோ, யாரெல்லாம் அந்த அழைப்பை அசட்டை பண்ணாலோ, யாரெல்லாம் அந்த அழைப்பை நிராகரித்தானோ அவங்க எல்லாரையும் அழித்து அவங்க வாழ்ந்த அந்த பட்டணத்தையும் சுட்டு போட்டாங்க. அப்படின்றத பார்க்கணும்.
இப்போ ராஜாவினுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ராஜா எப்பயுமே அன்பை பேசுகிறவன் இல்லை. ராஜா எப்பயுமே அன்பை சமாதானத்தை கடைசி வரைக்கும் பேச மாட்டான். அவனுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆண்டவர் இதுதான் இந்த ஓமையில் சொல்கிறாரு. கடைசி ஓமையில் அவர் கேள்வி கேட்டார். இப்படி இருக்கும் பொழுது அந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த அந்த எஜமா அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான்னு கேள்வி கேட்டார். ஆனால் இங்கே இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. அவரே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறார். தொடர்ந்து அவர்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை எதிர்க்கும் பொழுது தேவனது நீதியான ஆக்கினையும் தண்டனையும் உண்டு. அந்த ராஜா அந்த கொலைபாதகர் அழித்தது போல தேவனது அழைப்பை தொடர்ந்து நிராகரிக்கும் பொழுது தேவன் உன்னை சங்கரிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசுடைய ஓமையில் வெறுமனே அன்பு சமாதானமும் இல்லை, தேவ கோபம் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. தேவனது வார்த்தைகளை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள், தேவனது வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் நீதியான தண்டனையை வழங்குகிறார். பைபிள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இயேசுவை போல தேவ கோபத்தை, இயேசுவை போல தேவ நியாய தீர்ப்பை, இயேசுவை போல தேவ தண்டனையை யாருன்னு சொல்கிறார். இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல அவர்களை தொடர்ந்து மன்னிச்சுட்டே அவர் இல்லை, தொடர்ந்து அவர்களை பொறுத்துக்கிட்டே இல்லை. அவர்கள் துணிகரமாக தெரிஞ்சு தன்னை எதிர்க்கும் பொழுது அவர்களுக்கு நீதியான தண்டனையை அவர் வழங்குகிறவராக இருக்கிறார். ரைட். இப்போ இதே நம்ம முதல்ல ஆண்டவர் தோமையில் முதல்ல ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, தேவனது உன்னத அழைப்பு துன்மார்க்கமான மனிதர்களால் நிராகரிக்கப்பட தான் செய்யும். தேவ ஜனங்களை தவிர வேற யாராலும் அவருடைய அழைப்பை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுவிசேஷம் எப்பயுமே எல்லா மனிதனுக்கும் பிரியமானதாக இருக்காது. சுவிசேஷ வார்த்தை எப்பயுமே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்காது. ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு கூட்டம் விசுவாசிச்சு, ஒரு கூட்டம் எதிர்த்தது. ஒரு கூட்டம் அவரை ஆண்டவராக விசுவாசிச்சது, ஒரு கூட்டம் அவரை கல்லடியை முற்பட்டது, ஒரு கூட்டம் அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடப்பட்டது, ஒரு கூட்டம் அவரை தொடர்ந்து எதிர்க்கிறவர்களாக இருந்தார்கள். இதுதான் பவுல் ஊழியம் பண்ணும்போது, இதுதான் பேதுரு ஊழியம் பண்ணும்போது. மெய்யான சத்தியம் போதிக்கக்கூடிய இடம் என்பது அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. உண்மையான சத்தியம் போதிக்கப்படும் பொழுது அது சில பேரால் நிராகரிக்கப்படும். இப்போ பாருங்கள், அந்த ஊழியக்காரங்க அழைப்பு சொல்லும் பொழுது சில பேர் கோவப்பட்டு அவனை கொள்கிறான். எனக்கு சொல்லாதன்றான், நான் இந்த சத்தியத்தை கேட்க விரும்புகிறேன்றான், எனக்கு இது பிடிக்காதுன்றான். நான் எதுக்கு ராஜாவுக்கு பிரியமாக வரணும்? ஏன் இஷ்டப்படி நான் வரணும்? என் குடும்பம், என் வாழ்க்கை, நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன்? என்னை யாரும் ஆளக்கூடாது. இதுதான் மனிதனுடைய பாவ சுபாவத்தினுடைய அடிப்படையான தன்மை. ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மனம் திரும்புதலுக்கான அழைப்பை கொடுக்கும் பொழுது ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு அது பைத்தியம். அதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பவுல் நமக்கு அதை தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலிருந்து 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11வது வசனம். பார்த்தீங்களா, ஜென்ம சுபாவமான மனுஷனால் இயல்பாக தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய சத்தியத்தை பரிசுத்த ஆவி போதிக்கக்கூடிய வேத வார்த்தைகளை பேசி ஆவிக்குரிய காரியங்களோடு சம்மந்தப்படுத்தும் பொழுது ஆவியினால் மறுரூபம் அடைந்த மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். ஆவியானவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட்டவனால் மட்டும்தான் சத்தியத்தை விசுவாசிக்க முடியும். ஏன்னா சுவிசேஷ இயல்பா மனிதனுக்கு பிரியமானதல்ல. சுவிசேஷ இயல்பா மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அல்ல. சுவிசேஷத்தில் மனிதன் விரும்பக்கூடிய எந்த அழகும் இல்லை. சுவிசேஷத்தில் தேவனது மகிமை இருக்குது, சுவிசேஷத்தில் தேவனது அழகு இருக்குது, சுவிசேஷத்தில் தேவனது பரிசுத்தம் இருக்குது. மனுஷன் இதை பார்த்துட்டு நினைக்கிறான், இதில் எனக்கு என்ன மகிமை இருக்குது, இதில் எனக்கு என்ன மேன்மை இருக்குது. இப்போ ராஜா வீட்டு கல்யாணம் தானே, எனக்கு அதில் என்ன இடம் இருக்குது. இளவரசன் தானே மகிமை பண்ண போகிறான், எனக்கு என்ன அதில் பெருமை இருக்குது. அதனால் அவங்க யாரும் வரலை.
ஆனால் இவர்கள் அந்த ராஜாவினுடைய வேலையாட்கள், அந்த ராஜாவினுடைய குடிமக்கள், அந்த ராஜாவுடைய அதிகாரம் தான் தங்களை வாழ வைக்குது, அந்த ராஜாவுடைய ஆட்சி தான் தங்களுக்கு ஜீவன் தருகிறது, அந்த ராஜாவுடைய இளவரசனுடைய மகிமை தான் தங்களது தேசத்தினுடைய கனம் அப்படின்றத உணர்ந்தாங்கன்னு சொன்னால் போயிருப்பான். எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன இருந்தாலும் சரி என் இளவரசன் முக்கியம், என் ஆளுகிற ராஜா முக்கியம் நினைக்கிறவன் போவான். தேவனை முதன்மைப்படுத்துகிறவன், தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறவனுக்கு தான் சுவிசேஷம் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு பொழுதும் தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய மனிதனுக்கு ஒரு பொழுதும் அது மகிழ்ச்சியாக சமாதானத்தாக ஒரு பொழுதும் இருக்காதுன்றதை பார்க்கிறோம். சுவிசேஷம் முழுமையாக கிறிஸ்துவை பற்றியது, சுவிசேஷம் முழுமையாக கிறிஸ்துவனுடைய மகிமையை பற்றியது. அதில் எந்தவித மனித விருப்பங்களுக்கும் மனித திட்டங்களுக்கும் இடமல்ல. அதனால தான் அந்த இடத்துல இயேசு அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களால் முழு இருதயத்தோடு ஏற்று விசுவாசிக்க முடியலைன்றதை பார்க்கிறோம். கடவுள் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு எல்லா பாவியையும் அழைக்கிறார். எல்லா பாவியும் மனம் திரும்பி இயேசுவுக்கு கனத்தை கொடுக்கும்படியாக தான் அழைக்கிறார். அப்போ இயேசுவை நேசிக்கக்கூடிய மனிதனால் மட்டும்தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அது அவனை காயப்படுத்தினாலும் அவனை துன்பப்படுத்தினாலும் தேவனுக்கு கனத்தையும் மேன்மையும் தருகிறவளாக இருக்கிறார். அப்போ இந்த முதலாவது நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அழைக்கும் பொழுது அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொடுப்பதற்காக தான் அழைக்கப்படுகிறது. கடவுள் அநேக வேளைகளில் நம்மளை பல இடங்களில் அழைக்கிறார். கடவுள் அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எச்சரிப்பு கொடுக்குறார். கடவுளுக்கு மகிமை இல்லாத காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளை ஆவியின் மூலமாக எச்சரிக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்யும் பொழுது தேவன் தம்மை தொடர்ந்து எச்சரிக்கிறவர்களாக அந்த எச்சரிப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த எச்சரிப்பை உணர்ந்து இது கடவுளுக்கு பிரியமில்லாது நம்ம விடுறோமா? இது கடவுள் வெறுக்கக்கூடிய காரியன்றதை விடுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு மகிமை செலுத்தாத பல பேச்சுக்கள், பல சிந்தைகள், பல விருப்பங்கள், பல ஆசைகள் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் விடும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்து நம்மில் மகிமையுள்ளவராக இருக்க முடியும். நம்ம ராஜாவிட்ட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முழு உலகமே இந்த சத்தியம் தான். அவர் இந்த உலகத்தை படைத்ததே இளவரசருடைய கல்யாணத்துக்காண்டி தான். இயேசுவை மணவாளனாக ஆக்கி இயேசுவுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாக திட்டம் பண்ணி தான் உலகத்தை படைக்கிறார். ஆதாமிலிருந்து பெறக்கூடிய எல்லா சந்ததியும் இயேசுவினுடைய மணவாட்டி ஆகும்படி தான் படைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆதாம் கலகம் பண்ணி, இல்லை நான் இந்த கட்டளைகள் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இந்த தேவ மகிமைக்கு பிரியமாக வாழ மாட்டேன், எல்லாவற்றிலும் தேவன் மேன்மையாக இருக்கிறத நான் விரும்பலை, நான் கடவுளாக இருக்க ஆசைப்படுறேன், ஆதாம் முடிவெடுத்தான். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, நான் விரும்பினதை சாப்பிடுவேன் ஏவாள் முடிவெடுத்தான். அங்கே ஆரம்பித்த பாவம் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவன் ஆபேலை அழைக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் ஏனோக்கு அழைக்கிறார். நோவா, மோசே, தாவீது எல்லாரையும் ஒரே ஒரு நோக்கத்துக்கான தான் அழைக்கிறார். கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு மணவாட்டி ஆகும்படியாக தான் அழைக்கிறார். இயேசுவின் நிமித்தம், இயேசுவினுடைய மகிமை நிமித்தம் எல்லா பாவிகளையும் அழைத்து இயேசுவோடு தேவன் சேர்க்கிறார். இதுதான் முழு உலகமே. இந்த உலகம் இன்னமும் ஏன் ஏங்கிட்டு இருக்குன்னா, இயேசுடைய மணவாட்டி இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இயேசுடைய மணவாட்டி இயேசுடைய மணவாளனோடு இணைக்கப்படும்படியாக தான் முழு உலகத்துக்கும் தேவன் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் அவர் சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். திருச்சபை மணவாட்டின்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் இயங்குறதே திருச்சபை காண்டி தான். திருச்சபையுடைய நோக்கம் நிறைவேற்றினா உலகத்தை அழிச்சிருவார். திருச்சபை கட்டப்படுறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. இயேசுவுக்கு மகிமையை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பறக்கப்படுது. ஒவ்வொரு நிகழ்வும் அவருடைய மகிமைக்காக தான் செய்யப்படுகிறது. சகல கனமும் சகல துதியும் சகல அதிகாரமும் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படித்து எல்லா மனிதனும் இயேசுவை தேடு, இயேசுவை விசுவாசி, இயேசுவை பற்றிக்கொள், இயேசுவை கனப்படுத்து. அந்த இளவரசனுடைய கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்படுற. வெளிப்படுத்தல பின்னாடி நம்ம பார்க்குறோம், பரலோகத்தில் அந்த கல்யாணத்துக்கு மணவாட்டி ஆயத்தமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். மணவாட்டி ஆயத்தமாக கிறிஸ்துவினுடைய அந்த கல்யாணத்துக்கு நீ தயாராக இருந்தா. விசுவாசிகளாக நீங்கள் அதுக்கு தான் தயாராக இருக்கும். கடவுள் உங்களையும் என்னையும் பாவங்கள்லேருந்து விக்கிரக வழிபாடுலேருந்து அழைத்ததுக்கு ஒன்றே ஒரு நோக்கம், இயேசு என்கிற மணவாளனை மணமுடிக்கும்படியாய் நம்மளை அழைக்கிறார். நமக்கு அவ்வளோ பெரிய மேன்மையும் கிருபையும் கொடுத்து நம்மளை அழைத்து இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்ம பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். இயேசுவுக்கு ஏற்ற சாயல் நம்ம அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை சுத்திகரித்து அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் மாற்றுகிறார். அந்த அழைப்பு தான் அவருக்கு கொடுத்துட்ருக்கிறார். பரிசேயனே, வேத பாரகனே, உன்னுடைய பாரம்பரியத்தையும் உன்னுடைய நியாயத்தையும் நீ நம்பியிருக்கிற காரியங்களையும் விற்று. கடவுள் ஏன் மூலமாக தான் உனக்கு அழைப்பை கொடுத்துருக்கிறார். மனம் திரும்புதலை
உனக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக கொடுத்தா, நீ யோவானை கொலை பண்ணிட்ட. இன்றைக்கி அதே அழைப்பை என் மூலமாக உனக்கு கொடுக்கார். இந்த அழைப்பை நீ நிராகரிச்சேன்னு சொன்னால் நீ தேவ கோபத்துக்கு ஆளாவ. இந்த அழைப்பை ஒரு பொழுதும் அசட்டை பண்ணாத. இந்த அழைப்பு நிராகரித்தா உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த அழைப்பு நிராகரித்தா நீ தேவனால் தண்டிக்கப்படுவன்றது இந்த ஓமை அவர் சொல்கிறார். நான் பேசும் இந்த ஓமையில் வெறும் அன்பையும் வெறும் சமாதானத்தை மாத்திரம் பேசலை. அழைப்பு நிராகரிக்கக்கூடிய மனிதனுக்கான எச்சரிப்பு முதல்ல இந்த ஓமையை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உட்கார்ந்து இந்த காலங்களில் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு என்கிற மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன்னா, இயேசு விரும்பத்தகாத அநேக காரியங்களை நான் மனம் திரும்புகிறேன்னா, இயேசு வெறுக்கக்கூடிய பல பாவ சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நான் மாற்ற முடியவனா, என்னை பார்க்குற இயேசுவை பார்க்குறானா? அவ்வளோதான் ஒரே ஒரு கேள்வி. என்னை பார்க்குறவனுக்குள்ளாக இயேசு வெளிப்படுகிறாரா? அதுக்கு தான் அவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். என்னை பின்பற்று, என்னை போல சிலுவையை எடு, என்னை போல அடிச்சோடுகளை பின்பற்று, என்னை போல பரிசுத்த நீதியையும் அடைந்து கொள்ளுன்றார். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தை ரட்சித்த உடனே என் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போல. நமக்கு ரட்சித்த உடனே நீ இந்த உலகத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ அங்கே வா, நீ ஏன் கூட்டிகிட்டு போல? ரட்சித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நம்ம இயேசுவை போல் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இயேசுவை போல் உருமாற்றி தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இந்த உலகத்தில் நம்முடைய முதல் முக்கியமான பணி அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவ கோபத்திலிருந்து விலகி தேவனை தேடணும். அந்த அழைப்பு நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு ஆக்கி என்று சொல்கிறார். 2வது 8 வசனங்கள் இந்த அழைப்பினுடைய இன்னொரு ஒரு காரியத்தை இயேசு சொல்கிறார். ரைட், 8-9 வாசி. பாருங்க, இப்போ போன ஊமை இதோடு தான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஊமையை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அவங்க அழைப்பு நிராகரிக்கிற ஜனங்களை அவன் தூக்கி போட்டுட்டு வேறொருத்தவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பான், வேறொருத்தவங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்ய வைப்பான்னு அவங்க சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் அந்த வேறொருத்தவங்க யார், அவங்க எப்படி அந்த அழைப்பை பங்கு பெறுகிறாங்கன்றதை அவர் சொல்கிறார். இப்போ 8-10 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு காரியம், அழைப்பு முழுமையாக தேவனது கிருபை தான். தேவ கிருபையினால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறான்ற காரியத்தை பார்க்க இருக்கணும். பாருங்கள், அழைக்கப்பட்ட யாரும் வர முடியாதுன்றான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் காத்து இருக்குது. மணவாளன் ரெடியாக இருக்கிறார், மணவாட்டி ரெடியாக இருக்கிறாங்க, யாருமே வரல. இப்போ ராஜா என்ன செய்ய, கல்யாணத்தை நிறுத்து, இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி சரியில்லை அப்படின்லாம் செய்யலை. அன்னைக்கு அந்த திருமணத்தை அவன் நடத்தி முடிக்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான், தான் ஊழியக்காரரை கூப்பிட்றான். இனிமேல் இந்த பெரியவங்கள்லாம் கூப்பிடாது, இனிமேல் இந்த தகுதியுள்ள இந்த மேன்மையுள்ள மக்களாக நிறுத்து, நீ ரோட்டுக்கு போ, வழிச்சந்தைகளில் யாரெல்லாம் பார்க்குறியோ எல்லாரையும் கூப்பிடு. அதான் சொல்கிறேன், வழிச்சந்துனா நடு ரோடு, ஹைவேஸ், பயணம் பண்ணக்கூடிய இடம். இங்கப்போ வெளியூருக்காரன் உள்ளூருக்காரன் எல்லாரும் வருவான், எல்லாரையும் நீ கூப்பிட்டு வான்ற, எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்க. 10வது வசனம் சொல்லுது, அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிடையே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி வந்தார்கள். வெளியே போய் போகிறேன் வரேன் எல்லாரையும் ராஜா கொண்ட கல்யாணத்தோடைய கூப்பிட்றாருப்பா, இளவரசனுடைய கல்யாணத்துக்கு ஒன்று அழைக்கிறார். அவன் யார், அவன் தகுதி என்ன படிச்சிருக்கிறான், அவன் என்ன வேலையில் இருக்கிறான், அவன் ராஜாவுக்கு எவ்வளோ பிரியமானவன், எதையுமே பார்க்குறான். எல்லாம் எவன் வேணாலும் வா, நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல வா, நீ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வா. இதெல்லாம் திரும்ப லூக்காவில் அவர் விளக்கப்படுத்தும் பொழுது இன்னும் தெளிவாக லூக்கா அதையும் சொல்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசி, 21, 22 வாசி. கொலுக்காரனு தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். அங்கே வந்து வழியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டாங்க. யார் யாரை கூப்பிட்டாங்கன்னு அவர் சொல்கிறார். அவங்க பட்டணத்தினுடைய தெருக்களை வீதிகளையும் போய் ஏழைகளை, ஊனரை, சப்பானியை, குருடரை எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வரான். தெருவில் யார் இருப்பா? தெருவில் வறுமையானவன் தான் இருப்பான்.
தெருவில் குருடன் தான் இருப்பான், தெருவில் சப்பானி தான் இருப்பான், தெருவில் புறம்பாக்கப்பட்டவன் தான் இருப்பான், தெருவில் துன்மார்க்கன் தான் இருப்பான். எல்லாரையும் கூப்பிடு. அவன் தகுதி, அவன் படிப்பு, அவனுடைய வேலை, அவனுடைய பின்புலம், எந்த ஜாதியாக எந்த குலம் எதையும் பார்க்காது. போய் எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லு. எந்த விதமான தகுதியும் திறமை இல்லாமல் அவர்களை போய் கூப்பிட்டு அலைகின்றார். அவங்க போகிறாங்க, போய் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அந்த அந்த செய்தியை கேட்குறவனுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு சப்பானி உட்காந்துருக்குறான், இப்போ ராஜா இளவரசனுடைய கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்றாருப்பா. என்னங்க சொல்கிறீங்க? கால் வழங்காதவங்க நான். ராஜா கொடுக்குறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்லை, எந்த பரிசும் இல்லை, எதையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நீ ஃப்ரீயாவா? ராஜா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிருக்காருவா. ஒரு குருடன், ஒரு ஏழை, ஒரு துன்மார்க்கன், ஒரு வேசி, ஒரு ஆயக்காரன், எல்லாரையும் கூப்பிடுறான். இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையான அழைப்பு அதுதான். அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் அதை நிராகரித்த போதும் அந்த ராஜா அந்த கல்யாணத்தை நிறுத்தலை. தேவனது வார்த்தையும் தேவனது செயல்களையும் மனிதன் நிராகரித்த பொழுதும் தேவன் மனிதனை நிராகரிக்கலை. மனுஷன் கடவுளை வேணாடுறான், மனுஷன் கடவுளை எதிர்க்கிறான். ஆனால் கடவுள் மனிதனை நிராகரிக்கலை. மனிதன் பாவம் செஞ்சு ஆதாம் வீழ்ந்த பொழுதும் கூட தேவன் தனது மீட்பை, தனது கிருபையை, தனது ரட்சிப்பை செயல்படுத்துகிறார். இப்போ யூதர்கள் நிராகரிச்சிட்டாங்க. அதான் முதல்ல நிராகரித்தது யூதர்கள். அந்த பரிசேயர்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை நிராகரிச்சிட்டாங்க. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. யூதர்கள் நிராகரித்தாலும் கடவுளுடைய மீட்பு நிராகரிக்கப்படலை. சொல்லப்போனால் அந்த அழைப்பு யூதர்களுக்கு மாத்திரமே கிடையாது. ஆபிரகாம் தான் சொல்கிறாரு, உனக்குள் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை மாத்திரம் இல்லை, உனக்குள்ள உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட ஜாதிகளுக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன். எல்லாரையும் ரட்சிப்புக்கு நடத்துவேன்றதை ஆபிரகாம் சொன்னால் தான் அங்கே நிறைவேற்றி முடிக்கிறார். முதல்ல இது பாருங்க, இந்த மாதிரி நடக்குமா? அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு யாருமே போகல. ரோட்டில் போய் பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சுருவாரா? ஒரு சப்பானியை குருடனை கூப்பிட்டு வச்சுருவாரா? ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய மனுஷன் கல்யாணத்தில் ஏழையும் சப்பானியும் வியாதியஸ்தலும் போய் பந்தியில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஏசு இந்த ஓமை அவ்வளோ அழகாக சொல்கிறார். இது இந்த பூமியில் நடக்காது. இந்த பூமியில் எவனும் செய்ய மாட்டான். இந்த பூமியில் எந்த ராஜாவும் எந்த இளவரசனும் செய்ய மாட்டான். ஆனால் தேவன் பரலோகத்தில் அதை செய்கிறார். தேவன் தனது ரட்சிப்பில் அதை செய்கிறார். எந்த ஒரு ராஜாவும் செய்ய தயங்குகிற செய்யாத செயலை இந்த பரலோக ராஜா செய்துகிறவராக இருக்கிறார். தகுதியற்ற, பிரயோஜனமற்ற, ஒடுக்கப்பட்ட, ஈனமான எல்லா மக்களையும் தனது விருந்துக்கு அழைக்கிறார். இதான் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவி. எந்த தகுதியும் பார்க்காத, எந்த நிலையையும் பார்க்காத எல்லா மனிதனையும் இந்த மீட்புக்கு நேராக அலை என்று சொல்கிறார். செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஒரு குஷ்டரோகியை கேட்டால் நான் என்னையவா கூப்பிட்டுருக்கிறாரு, நான் எப்படிங்க அவ்வளோ பெரிய கல்யாண வீட்டில் வந்து உட்கார்றது? ஒரு குருடன் கேட்டால், ஒரு விபச்சாரி கேட்டால், ஒரு ஆயக்காரன் கேட்டால் அந்த செய்தி அவனுக்கு எவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருந்தது, எவ்வளோ மகா மேன்மையானதாக இருந்தது. அந்த முதல் கூட்டம் எவ்வளோ துச்சமாக நிராகரிச்சதோ இந்த ரெண்டாவது கூட்டத்துக்கு அது அவ்வளோ பெரிய ஆனந்தமான மகிழ்ச்சி. அவ்வளோ பெரிய ராஜா என்னையை கூப்பிட்றாரா? எவ்வளோ மகிழ்ச்சி, ஆனந்தமாக அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு அவங்க போயிருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத, சிந்திக்காத, தேடாத மகிழ்ச்சியும் கனத்தையும் கொடுக்குறார். ரட்சிப்பு என்பது மனுஷன் தேடுறதில்லை. ரட்சிப்பு அழைப்பு என்பது மனுஷன் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசுவை பின் செல்லுகிறேன் அல்ல. தேவன் கிருபையாக மனிதனை சந்திக்கிறார். தேவன் கிருபையாக மனிதனை அழைக்கிறார். தேவன் கிருபையாக மனிதனை தமது நித்திய ராஜ்யத்தில் அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார் என்றதை பார்க்கிறோம். கடவுள் தனது ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட மக்களை தான் எப்பயுமே அழைக்கிறார். இந்த உலகத்தில் அறிவாளி, இந்த உலகத்தில் ஞானி, இந்த உலகத்தில் பெரியவனெல்லாம் தேவராஜ்யத்தில் இருப்பது கிடையாது. மோசை எங்கே அழைக்கிறார்? மோசை பார்வோனில் இளவரசன், எகிப்தில் இளவரசனாக இருக்கிறான். அப்போதான் இஸ்ரவேலை காப்பாற்றுன்னு சொல்லலை. அவன் அடிமையாக வனாந்தரத்தில் மீதியான் தேசத்தில் போய் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். அப்போ கூப்பிட்றார், நீ இப்போவான்றார். உன் இளவரச தகுதி, உன் எகிப்தினுடைய சாஸ்திரம் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு உதவாது. தாவீது ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான், கடைசியில் இருக்கிறான். ஆண்டவர் சாமுவேல் அனுப்பி ஈசாயின் புத்திரர்களை ஒருத்தன் ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்றார். சாமுவேல் போகிறான், அவங்க அப்பையன் மூத்த குமாரன் எல்லாரையும் வைக்கிறான். இராணுவத்தில் வேலை பார்த்த அண்ணன் தம்பியெல்லாம் வச்சு இவங்கெல்லாம் ராஜாவாக இருப்பாங்க. தாவீதை கூப்பிடக்கூட இல்லாவே கடவுள் சொல்கிறாரு, இவனுக்கு கடைசி இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை வர சொல்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை தகப்பன் கூட கூப்பிடலை. தேவன் அவனை கூப்பிட்டு அவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாக ஆக்கினார். இயேசுவுடைய ஊழியெல்லாம் இதை தான் கொடுத்தார். யாரை போய் அழைச்சார்?
எந்த பரிசேயனையும் என் கூட ஊழியத்துக்கு வான்னு அழைக்கலை, எந்த வேத பாரகனும் என் கூட வான்னு சொல்லலை. உனக்கு நல்ல வேத அறிவு இருக்குது, நீ நல்லா வேதத்தை பிரசங்கம் பண்ணுற, நீ ஆசாரியனாக இருக்கிற, நீ இந்த தேவாலயத்தில் பெரிய ஊழியக்காரனாக இருக்க, என்கிட்ட வான்னு கூப்பிடலை. யாரை போய் கூப்பிட்டார்? படிப்பறிவு இல்லாத மீனவனை போய் கூப்பிட்டார், ஞானமற்ற ஆயக்காரனை போய் கூப்பிட்டார், எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட வேசியை போய் கூப்பிட்டார், ராகாப் என்கிற வேசியை அவர் அழைச்சார், சிறைச்சாலையில் கைதியாக இருந்த யோசேப்பை அழைச்சார். கடவுளுடைய அழைப்பு எப்பொழுதும் இந்த உலகத்தில் மேன்மையும் கனத்தையும் தேடாத பெறாத மனிதர்களை தான் அவர் அழைக்கிறார். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தகுதி, திறமை, ஞானம், கல்வி, பலம் இது எதுவுமே கிடையாது. இது எந்த அடிப்படையில் வச்சு ஒருத்தனை அழைக்கிறது இல்லை. ஒருத்தனை கூப்பிடும் பொழுது இவன் நல்லா ஊழியம் பண்ணுவான், ஓ இவனுக்கு இந்த ஞானம் இருக்குது, ஓ இவன் இப்படி சிறப்பாக இருக்கான், அதனால் இவனை கூப்பிடுவோம்னா கடவுள் எப்பயுமே கூப்பிடுறது. அப்படி கூப்பிட்டுருந்தாருன்னா அவருக்கு மகிமை போயிருக்காது, அதை செஞ்சவனுக்கு தான் மகிமை போயிருக்கு. என் ஞானத்தினால நான் இந்த காரியத்தை பண்ணேன், என் பலத்தினால நான் இதை செஞ்சேன், என்னால் இதில் நினச்ச மனுஷன் சொல்லுவாங்க. அதனால தான் எப்பயுமே தேவனுடைய அழைப்பு அவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர் சொல்கிறாரு, 20வது வசனம், 1 கொரிந்தியர் 19:20 வாசனம். 1 கொரிந்தியர் 19:20. சொல்கிறா பாருங்கள், இந்த உலகத்துடைய ஞானம் எங்கே பார்க்குறான்? கடவுள் இந்த உலகத்துடைய ஞானத்தை அழிக்கிறார், இந்த உலகத்தினுடைய புத்தியை ஒன்றுலாமாக்குறார். வேதப்பாரகன் எங்கே இருக்கிறான்? தர்க்க தாஸ்திரி எங்கே இருக்கிறான்? இந்த உலகத்தில் தத்துவம் பேசக்கூடிய சாஸ்திரிகள்லாம் எங்கே இருக்கிறாங்க? கடவுள் இந்த உலகத்துடைய ஞானத்தை பைத்தியமாக்குறார். இந்த உலகத்துடைய ஞானம் இந்த உலகத்துக்கு தான் மேன்மை, கடவுளுடைய பார்வையில் ஒரு மேலும் இல்லை. கடவுளுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது, உலகத்தினுடைய சுய ஞானம் பைத்தியமாக இருக்கிறதுனால, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால தான் கடவுள் ரட்சிக்கிறாராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு பிரசங்கத்தினால என்ன நன்மை வரப்போகுது? பிரசங்கம் என்ன செய்ய போகுது? பிரசங்கம் என்னத்தை கட்ட போகுது? இந்த உலகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் பிரசங்கத்தால் மட்டும்தான் கட்டப்படுது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யமும் ஆயுதத்தால் கட்டப்படுது. இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யம் மனித பலத்தினால் கட்டப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யம் மனித அறிவினால் கட்டப்படுகிறது. ஒரே ஒரு ராஜ்யம் சுவிசேஷ வார்த்தையினால் பிரசங்கத்தினால் கட்டப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம். அது இந்த உலகத்துக்கு பைத்தியம். இந்த வார்த்தை என்ன செய்ய போகுதுன்னு நினச்சாங்க, இந்த வார்த்தை எப்படி மனிதர்களை மாற்ற போகுதுன்னு நினச்சாங்க. இந்த வார்த்தை முழு உலகத்தையும் மாற்றியது. இந்த வார்த்தையினுடைய வல்லமையினால் கிறிஸ்து தான் சபையை உலகம் முழுவதுமாக கட்டி கொண்டிருக்கிறார் என்றதை தேவன் இந்த ஓமையில் அவர்களுக்கு சொல்கிறார். தேவன் தந்த 12 சீசர்களையும், அநேக ஆயக்காரர்களையும், குருடர்களையும், விபச்சாரிகளையும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட எல்லாரையும் அவர் கிருபையாக அளித்தார். ராஜா வீட்டு கல்யாணத்தில் குருடனும் பிச்சைக்காரனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை அந்த சந்ததி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை அவர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் இயேசு இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைன்றதை சொல்கிறார். இந்த உண்மையில் அது அழைக்கப்பட்ட குருடர்களும் சப்பானிகளும் கல்யாண வீட்டுக்கு விருந்தாளிகள் தான், அவர்கள் கெஸ்ட்டு, அவ்வளோதான். ஆனால் சுவிசேஷத்தில் கடவுள் உங்களை என்னையும் கெஸ்ட்டாக அழைக்கலை. குமாரனாகிய இயேசுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் நான் விருந்தாளிகள் இல்லை, நாம் அவரின் சொந்த மனவாட்டிகள். நாம் அவருடைய தேவகுமாரனுக்கு மனவாட்டிகளாக, மனைவிகளாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அழைக்கப்படுகிறோம்ன்றதை தேவன் நமக்கு சொல்கிறார். அவருடைய மகிமைக்குரிய புத்திரர்களாக, நேசத்துக்குரிய மனவாட்டியாக இருக்கிறோம் என்பதை தான் தேவன் தெரியப்படுறார். இப்போ இந்த அழைப்பினுடைய 2வது இயேசு இங்கே சொல்கிறாரு, இந்த அழைப்பு முழுமையாக தேவ கிருபை, அதில் எந்த ஞானமும் புத்தியும் இல்லை. அந்த அபாத்திரமான இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அவர் நிராகரித்து இந்த தகுதியற்ற மக்களை அழைக்கிறார். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது என்பார்கள். ராஜா வீட்டு கல்யாணத்தில் மகிமையான அந்த சிங்காசனத்தில், அந்த விருந்து சாலையில் அந்த டேபிள் முழுவதும் குருடனும் சப்பானியும் வியாதியுள்ளவனும் ஈனமானவனும் விபச்சாரக்காரனும் பரலோகம் அப்படிதான். பரலோகம் அப்படின்றது எல்லா விதமான மனித ஞானங்களும், மனிதனால் ஒதுக்கப்பட்டவர்களும், மனிதனால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு எனக்கு என்ன தகுதினா, எந்த தகுதியுமே இல்லாதான் தகுதி, எந்த ஞானமே இல்லாதான் தகுதி, எதுவுமே என்கிட்ட இல்லைன்றது தான் உண்மையான தகுதி.
அதை தான் அவர்கள் பண்ணினார்கள். தேவன் அதை தான் அவர்களுக்கு சொன்னார். இப்போ நம்ம உணர்றோமா? இயேசுவால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு நமக்கு ஒரு மகிமையான ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய புத்திரராக, அவருடைய மனவாட்டிகளாக நாம் இருக்கிறோன்றதை உணர்ந்தானா இந்த உலகத்தில் நம்முடைய நிலை என்னன்னு இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் என்ன இழந்தாலும், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய மனசை போட்டு அங்கலாச்சாலும், நாம் அவருடைய நேச புத்திரர்கள், நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டி, நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. அவருக்குள்ளாக நாம் அவருடைய முழுமையான கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதான் மகிமையுள்ள வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம கடன்காரனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் வியாதியுள்ளவனாக இருக்கலாம், இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு நாம் அற்பமானவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ பார்வையில் இதில் ஏற பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமைக்குரியவர்கள், மாட்சிமைக்குரியவர்கள் என்பதை பார்க்கணும். மூணாவதாக இந்த உண்மையில் இயேசு சொல்கிறார். முதல்ல துன்பார்க்கமான மனிதர்கள் எப்படி நிராகரித்தார்கள் என்பதை பார்த்தோம். ரெண்டாவது அந்த அழைப்பு எவ்வளவு கிருபையால் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். மூணாவதாக இந்த ஓமை நமக்கு இன்னொரு ஒரு காரியத்தை சொல்ல. ஆண்டவர் இதோடு முடிக்கலை. நீ நிராகரித்த புறஜாதியான் ஏற்றுக்கொண்டான், ஆயக்காரன் ஏற்றுக்கொண்டான், விபச்சாரி ஏற்றுக்கொண்டா, அவங்கள நான் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் முடிக்கலை. அந்த ஓமையில் இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம சொல்கிறார். 11-12 வாசகம். கல்யாணம் அதோட முடியலை இல்லை. இப்போது அது அழைக்கப்பட்ட எல்லாரையும் விருந்து சாலை ஃபுல்லாக நிரம்பிட்டான். ராஜா கூப்பிட்றாங்க, ராஜா எல்லோரும் வந்துட்டாங்க, கல்யாணத்துக்கு விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போ ராஜா அந்த கல்யாண சாலைக்குள்ளே வர்றான், அந்த மஹால், இந்த வெட்டிங் ஹால் அங்கே உள்ளே வர்றான். அப்படி உள்ளே வரும் பொழுது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே ஆரவாரம். இவ்வளவு ஈனமான, இவ்வளவு ஒடுக்கப்பட்ட எங்களுக்கு இவ்வளோ மகிமையை கொடுத்த ராஜா வாழ்க, ராஜாவுடைய இளவரசன் வாழ்க, இவ்வளோ பெரிய மேன்மைகளை கொடுத்த ராஜா வாழ்கன்ற ஒரே துதி பாடுதலெல்லாம் அங்கே நடக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அங்கே ஒரே ஒருத்தன் இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் தருத்திராத ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். இது நான் கல்யாண வஸ்திரம் தருத்திராதவன். இது இந்த வசனத்தினுடைய விளக்கம். இதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கும் பொழுது கலாச்சாரம் தேவை. யூத கலாச்சாரம் தெரியணும், யூத பின்னணி தெரியணும், அவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னு. ஒரு யூத கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியாமல் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இப்போ கல்யாண வஸ்துன்றது இது ராஜா வீட்டு கல்யாணம். இப்போ நம்மவே தெரியும், நம்மளுடைய சொந்த நெருங்கிய கல்யாணத்தில் கல்யாண ட்ரெஸ்ஸுன்னு எடுப்பாங்க, உறவுக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. நான் நிறைய நேரம் அது பெரும்பாலும் இன்றைக்கெலாம் அந்த குரூப் ட்ரெஸ்லாம் போகிறாங்க. குரூப்பாக எல்லாம் ஒரே சேலை கட்டுறது, குரூப்பாக எல்லாம் ஒரே ஷர்ட் போடுறது. இப்போ இங்கே ராஜா வீட்டு கல்யாணன்றது அவங்க எல்லாம் ஏற்கனவே குருடர்களும் அவங்க எல்லாரும் ஏழைகளுமா இருக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணத்துக்கு கனத்துக்குரிய ஆடை அவங்களுக்கு இருக்காது. இப்போ ராஜா என்ன செய்கிறான், அவங்க எல்லாருக்கும் சரி சமமாக மகிமையான கல்யாண வஸ்திரத்தை கொடுக்குறான். இது இவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த முன்னாடி அழைக்கப்பட்டவர்கள் வந்தாலும் அவன் கொடுத்துருப்பான். ஏன்னா அது ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணத்தில் எல்லாரும் கனத்தோட மகிமையோடு இருக்கணும்னு சொல்லி யூத கல்யாணத்தில் இந்த கல்யாண வஸ்திரம் அங்கே வரக்கூடிய பெரும்பாலான மரியாதைக்குரிய எல்லாரும் கொடுக்கப்படும். இங்கே இந்த ஏழைகள், இந்த குருடர்கள் எல்லாரும் சரிசமமாக ஒரே மாதிரி இருக்கும்படியாக எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அந்த வஸ்திரத்தை போட்டு அங்கே இருக்கிறாங்க. குரூப்பாக பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, பாரபட்சம் இல்லாமல் எல்லாம் ஒரே சிந்தையில் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் கிடைக்காம, ஒருத்தன் அந்த கல்யாண வஸ்திரத்தை போடாமல் வந்தான். இப்போ ஏன் இந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் போடாமல் வந்தான்? ராஜா எப்படி இந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காத மனுஷனை? ஏன்னா குரூப்பில் ஒரு ஆள் வித்தியாசமாக தான் ஈஸியாக தெரிஞ்சிடும். ரொம்ப தெளிவாக அவனுடைய உடை மட்டும் தெளிவாக தனியாக தெரியுது. அப்போ அவன் அங்கே பார்க்க ஒரு வித்தியாசமான மனிதனாக இருக்கிறான். எல்லோரும் நியாயமாக அணிய வேண்டிய ஆடை இவன் அந்த வஸ்திரத்தை அணியாமல் வந்துட்டான். அந்த கல்யாணத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது எல்லாருக்கும் அந்த ஆடையை கொடுத்து நீங்கள் அதெல்லாம் இந்த ஆடையெல்லாம் ஊற்றிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவனை சொல்கிறாங்க, இவன் முடியாது இருக்கான், இல்லை எனக்கு வேணான்றான். இப்போ அவனை விட்டுட்டாங்க. அவன் அந்த கல்யாண மகாலுக்குள்ளே இருக்கிறான். ராஜா அவனை பார்த்து அங்கே கேட்குறான். இப்போ
இப்போ இந்த கல்யாண ஆடையை அவன் அணியாத ஒரு காரியம் எதை சொல்லுதுன்னா, அவன் ராஜாவையும் இளவரசனையும் கனவீனப்படுத்துகிறான்னு சொல்லுது. ஏன்னா அவர் கொடுக்குற ஆடையை தான் நான் போட்டு வரணுமா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சேன்? என் ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது, அவர் விரும்புகிறதான் செய்யணுமா, அவருக்கு அதிகாரத்துக்கு கீழ் தான் நான் வரணுமா? அப்படிலாம் என்னால் வர முடியாது. எனக்கு ராஜா தேவை, எனக்கு இளவரசன் தேவை, நான் ராஜாவை இளவரசனை கனப்படுத்துகிறேன், ஆனால் நான் செய்கிறதான் செய்வேன் அப்படின்னு அவங்கள விட்டுட்டாங்க. இப்போ ராஜா அவனை பார்க்குறான். ராஜா அவனை பார்த்து இது ராஜாவை அவமானப்படுத்தக்கூடிய காரியம், இளவரசனையும் ராஜாவையும் அவமானப்படுத்தக்கூடிய, அவர்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் இஷ்டப்படி, ஏன் மனதின்படி நான் வர்றேன், ஏன் இஷ்டப்படி நான் அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுக்குறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ராஜா யார், இளவரசன் யாருன்றதை எல்லாத்தையும் அறிஞ்சு அந்த மேன்மைகளையும் அந்த மகத்துவத்தையும் அறிந்து உணர்ந்து அவன் நிராகரிக்கிறான். அவன் எல்லாரும் போல இருக்க விரும்பல. எல்லோரும் ட்ரெஸ் மாற்றி இருக்கிறான், நான் வந்து எல்லாரையும் போல இருக்க மாட்டேன்றான், நான் வித்தியாசமானவேன்றான், எனக்கு ஒரு தனி அடையாளம் தேவைன்றான், நான் என்னுடைய காரியங்கள் வித்தியாசமானதுன்றதை எங்கள் ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறான். ஏன்னா என்னது, நான் எல்லாரோடையும் சேர்ந்துருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு மேன்மையான இடம் இருக்குது, நான் எல்லாரையும் விட ஒருபடி மேலே, எனக்கு தனியாக புகழ் தேவை, எனக்கு தனியாக மேன்மை தேவைன்றது அதனுடைய அடையாளம். அந்த ராஜா மீது, அந்த ராஜாவுடைய கட்டளையின் மீது, அந்த ராஜாவினுடைய வார்த்தையின் மீது எந்த மரியாதையும், எந்த அன்பும், எந்த கனமும், அந்த ராஜாவுக்கு உண்டான எந்த பயமும் இல்லாதவனாக இருக்கிறான். சரி, இப்போது கல்யாண வஸ்திரத்தை போட்டு வர முடியலை, அப்போ கல்யாணத்தையே வந்திருக்க வேணாமே? அதுதான், அந்த ஆடையே உனக்கு பிடிக்கலை, அந்த எஜமா நியமித்த வழிமுறையே உனக்கு பிடிக்கல, அப்புறம் அதுக்கு உள்ள உட்காந்துட்டுருக்குற. அப்போ உன்னுடைய இன்டென்ட் என்ன, உன் நோக்கம் என்ன? கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றது உனது என்னம்மா? கல்யாணத்தில் ராஜாவை கலங்க வைக்கணும்ன்றது என்னம்மா? இளவரசனையும் ராஜாவையும் மன கஷ்டப்படுத்துறது உன்னுடைய எண்ணத்தோடு நீ வந்திருக்கிறியான்றது தான் அங்கே நிற்கிது. ஆனால் அவன் துணிகரமாக வந்து நிற்கிறான். எல்லா கல்யாணத்துலேயும் பிரச்சனை பண்ணுறதுன்னு ஒரு குரூப் இருக்கும், வெறுமனே தண்ணியை போட்டு சண்டை போடுறதுன்னு ஒரு குரூப் எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா நிகழ்வுலையும் இருக்கும். ஒரு நல்லது நடந்தால் அந்த நல்லதை எதிர்க்கக்கூடிய 1-2 பேர் எப்பயுமே இருப்பான், குறை சொல்கிறதுன்னு எப்பயுமே ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இந்த மனுஷன், நான் இல்லாமல், எனக்கு மேன்மை இல்லாமல், எனக்கு புகழ் இல்லாமல் ராஜா கல்யாணத்தை நடத்திடுவாரா? எல்லாரையும் போல நானும் ஒன்றா, எல்லாரோட சேர்ந்து நானும் இருக்கணுமா? அதான் அவனுடைய பிரச்சனை. இப்போ ராஜா வர்றான், வந்து கேட்குறான் பாருங்க. ராஜா கோவப்படலை. ராஜாவுக்கு தெரியுது அவன் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறான், ஏன் அவன் ஆடை இல்லாமல் வந்திருக்கிறான், என்ன சிந்தையோட வந்திருக்கிறான்றது. ஆனாலும் அவன் கேட்குறான், ஒருவேளை வேறு எதுவும் பிரச்சனை இருக்குன்னா, அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா, இல்லை யாரும் அந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்களா, இல்லை அவன் மனசில் வேறு எதுவும் என் மேலே கோபம் இருக்குதா, எதுவுமே அந்த ஆடையை போடாமட்டான்னு சொல்லி ராஜா அன்போடு கேட்குறான். ராஜா துரோகியேன்னு கேட்கல, எவ்வளோ துணிகரமாக நீ வந்தேன்னு கேட்கல, அவன் ஸ்நேகிதனையும் கேட்குறான். நண்பனே, ஏன்னாப்பா இந்த கல்யாணம் முக்கியம், நான் தான் முக்கியம், இளவரசன் தான் முக்கியம்லாம் தெரிஞ்ச என் ராஜ்யத்தினுடைய குடிமகனான் இருந்துட்டு என்னப்பா நீ கல்யாண வஸ்திரம் தள்ளாமல் நீ எப்படி பாங்க வந்த, ஏன் 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 நீ கல்யாண வஸ்திரத்தை தரிக்கலை? அவன் பேசாமல் இருந்தான்னு சொல்கிறேன். ஐயா இந்த பிரச்சனைங்க, அதாங்கய்யா நான் செய்யலை, ஐயா எனக்கு யாரும் ஆடை கொடுக்கலையா, ஐயா உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நான் செய்யலை, இதெல்லாம் எதையுமே அவன் சொல்லுவான். அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் எந்த பதிலும் சொல்லாதது அவனுடைய இருதயத்தினுடைய முரட்டாட்டத்தையும் களத்தையும் எந்த ஒரு நியாயமான காரணத்தை ராஜாட்ட சொல்லணும். ஐயா இதாயா காரணம், இதாயா நான் செய்யலைன்னா சொல்லுவாங்க. இப்போ அவனுடைய அமைதி, அவனுடைய துணிகரம் தெரிஞ்சு உன்னை அவமானப்படுறதான் நான் வந்து நிற்கிறேன். நீ யார், உன்னுடைய மகிமை எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து நிற்கிறேன்றான். ராஜாவுடைய வழிகளையும் கட்டளைகளையும் எனக்கு பிடிக்கல, உன் வார்த்தை எனக்கு பிடிக்கல, உன் அதிகாரம் எனக்கு பிடிக்கல, நீ சொல்கிறத என்னால் செய்ய முடியாது, நான் சொல்கிறத நீ செய், நான் அப்படி தான் இருப்பேன், நீ அங்கீகரி, நான் அப்படி தான் இருப்பேன், என்னை அப்படியே ஏற்றுக்க. ராஜாவினுடைய வழிகளை விரும்பாதவன் தனது வழியை ராஜா அங்கீகரிக்கும்னு அவன் நினைக்கிறான். தான் விரும்பியதை ராஜா செய்யணும்னு நினைக்கிறான். தன்னுடைய வழிமுறையின்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறான். நான் கேட்குறத செய், நான் எதிர்பார்க்குறத செய் அப்படின்றான். இந்த ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணுன்றத ராஜா தான் தீர்மானிக்கணும். அவன் வீட்டு கல்யாணம் இன்னொருத்தையும் செய்ய முடியாது. இதை மாற்று, இந்த இடத்த இங்கே போடுங்க, இந்த பந்தல் இங்கே போடுங்க, இந்த சாப்பாடு வைங்கன்னு அவன் சொல்ல முடியாது, வேற ஒருத்தர் சொல்ல முடியாது. இது ராஜாவுடைய கல்யாணம், அவனுடைய குமாரனுடைய கல்யாணம், அவன் பணம் செலவு பண்ணியிருக்கிறான், அவனுடைய இடம், அவனுடைய ஊர், அவனுடைய நாடு, அவனுடைய அதிகாரம், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் நிராகரிக்கிறான், அதெல்லாம் கேள்வி கேட்குறான்.
இந்த ராஜா எந்த மனுஷங்கிட்டையும் ஆலோசனை கேட்கவோ எந்த மனுஷங்கிட்ட விருப்பத்தை கேட்கவோ அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய ஆலோசனை இவனுக்கு ஒரு பொழுதும் தேவை. ரைட். இப்போ இந்த கல்யாண வஸ்திரத்தை ஆண்டவரே இந்த உண்மையில சொல்றார். ஏன் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம். அவன் பேசாமல் இருந்தான்னு சொல்கிறாரு. ராஜா பணிவிடக்காரனை நோக்கி உனக்கு போய் ஆடையை போட்டுடுவான்னு சொல்லலை. நீ ஆடையை கழித்து இவனுக்கு வலுக்கட்டாயமாக அதை புகுத்துலாம் சொல்லலை. சொல்கிறாரு, இவனை கையும் காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளையை போடு. இப்படி ஏன் வழிமுறையின்படி இந்த கல்யாணத்தில் பங்கு பெறலன்னு சொன்னால், நான் போட்ட சட்டம், நான் போட்டிருக்கிற விருப்பத்துக்கு அவன் உடன்படணும்னு சொன்னால் அவனை தூக்கி ஜெயிலில் போடு, அவனை தூக்கி தண்டனைக்கு போடு. அவன் என்ன நிராகரிக்கிறான்? என் அதிகாரத்தையும் மகிமையை குளித்து போடுகிறவனாக இருக்கிறான். அவன் விரும்புகிறத நான் செய்யணும்னு ஆசைப்படுறான். அது ஒரு பொழுது நடக்காதுன்றதை அவர் அங்கே சொன்னார். இந்த கல்யாண வஸ்திரன்றது இயேசுவினுடைய நீதி அடையாளப்படுது. கடவுளுடைய மீட்பில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். வேதம் பல இடங்களில் கிறிஸ்துவினுடைய நீதியை வஸ்திரமாக தரித்து கொள்ளுன்னு சொல்லும். நீதி என்னும் மார்க்க வஸ்திரத்தை தரித்து கொள்ளுன்னு சொல்லும். உன் மானத்தை மூடுவதற்கு கிறிஸ்து உனக்கு வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது. நான் உனக்கு ஒரு நிர்வாணத்தை நான் மூடினேன், நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன். ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது அங்கே ஒரு ஆடு வெட்டப்பட்டு அந்த ஆட்டுடைய தோல் வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஆட்டு தோல் என்பது இயேசுனுடைய மரணத்தினுடைய நீதி, இயேசுனுடைய இரத்தத்தினுடைய நீதி தான் ஆடை. வேதம் முழுவதும் அந்த ஆடைகளை குறித்து சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் அது இயேசு பாவத்தை மூடக்கூடிய அவருடைய மரணத்தை மேன்மையாக சொல்கிறது. இயேசுவினுடைய சிலுவையின் நீதி இல்லாமல் எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவதற்கு தேவன் சிலுவைய நீதியை தவிர வேறு எதையும் இந்த மனிதனை எதிர்பார்க்கணும். அந்த வந்த கூட்டத்தில் அந்த ராஜா அவங்க என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறான், கல்யாண வஸ்திரம் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். அந்த கல்யாணத்துக்கு அந்த இளவரசனை கனப்படுத்துவதற்கு அவன் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறானா இல்லையா, அதை ஒன்று தான் பார்க்குறான். பரலோகத்தில் நீங்கள் நானும் போடுவதற்கு, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் நானும் பானப்படுவதற்கு உங்ககிட்ட என்கிட்ட எந்த தகுதியும் திறமையை எதிர்பார்க்கல. ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறாரு, இயேசுவினுடைய சிலுவையை நீதியை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். நீ இயேசுவால் மன்னிக்கப்பட்டியா, இயேசுவால் நீதிமான ஆக்கப்பட்டியா, இயேசுவினுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டியா, இயேசுவால் சரீரத்தால் மூடப்பட்டியா, அது ஒன்று தான் உனக்கு இருக்கக்கூடிய தகுதி. அதை ஒன்று தான் அந்த ராஜா எதிர்பார்த்தது போல தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த நீதியின் வஸ்திரம் மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வஸ்திரம். இயேசுவை தவிர வேறு எந்த வழியிலும் எந்த மனிதனும் போக முடியாது. இயேசுவினுடைய பாடு மரணம் மாத்திரம்தான் அவருடைய சிலுவையின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத ஆடையாக இருக்கிறது. அதன் மூலமாக வராத எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை விசுவாசிக்காமல், அதுக்கு கீழ்ப்படியாமல், அதுக்கு தான் வாழ்க்கையை ஒப்புவிக்காத எந்த மனிதனும் தேவனிடத்தில் சேர முடியாது. இயேசுடைய மரணத்தை தவிர வேறு எந்த வழிமுறைகளிலும் எந்த மனிதனும் எதையும் செய்து பரலோகத்தை அடைய முடியும். இதுதான் இந்த பரிசேயர்களுக்கு தரப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. கடவுள் என்ன தான் உனக்கு அனுப்பியிருக்கிறார், நான் தான் உனக்கு மேசியா, என் மூலமாக தான் உனக்கு மனம் திரும்புகிறார், என்ன எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறுடைய நாமம் கட்டளையிடப்படவில்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே மீட்புன்றது அவர் சொல்கிறார். இதுதான் அந்த பரிசேயனுக்கு சொல்ல, என்னை நீ நிராகரிச்சுட்டு நீ பரலோகம் போய் நினைக்காது, என்னைய சிலுவையில் ஏற்றிட்டு உனக்கு நீதியுள்ள ராஜ்யம் நினைக்காது, என்னையை தவிர உனக்கு வேறு எந்த வழியும் இல்லை, நான் மட்டும்தான் உனக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரே வழின்றது அவர் சொல்கிறார். கடவுள் இந்த காலை வேலை இந்த ஓமையின் மூலமாக இறுதியாக அவங்ககிட்ட என்கிட்ட இது ஒன்று தான் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் நாள்தோறும் இந்த சிலுவையின் நீதியை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தான் நம்ம பரலோகத்தை நோக்கி போக முடியுன்றதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் பரலோகத்தில் வெறும் கையாக போகிறதில்ல. நீங்கள் நானும் பரலோகத்தில் இந்த உலகத்திலேருந்து சம்பாதித்த எல்லா நீதியை கொண்டு போகிறதில்ல. ஐயா நான் ஒரு பாஸ்டர், ஐயா நான் அவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறேன், இவ்வளோ பேருக்கு நான் நல்லது செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ ஏழைகளை காப்பாற்றிருக்கிறேன். நெவர், இது எதுவுமே உன்னை பரலோகம் கூட்டிகிட்டு போகாது. இந்த கிரியைகளெல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு பயனுமற்றது. உன்னை பரலோகத்துக்கு கூட்டிப்பதுக்கு ஒன்றே ஒன்று தான், அவருடைய மரணத்தால் நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறியா, அவருடைய சிலுவையை நீதி உன்னை காத்திருக்குதான்ற ஒன்றை மட்டும்தான் பார்க்குறார்.
இந்த நீதியை அணிந்தவர்களாக நம்ம இருக்கோம். இதுதான் கடைசியாக இந்த ஓமையில் அந்த பரிசை எனக்கு சொல்கிறாரு. என்னை நிராகரிச்சிடாத, என்னை வெறுத்துறாது, என்னுடைய நீதியை தரித்துக்கொள்ளு, உன்னுடைய ஆடைகளை களைந்து போடு, உன்னுடைய சுயநீதியெல்லாம் களைந்து போடு, நீ விரும்பக்கூடிய சிந்திக்கக்கூடிய எல்லாத்தையும் கலந்து போடு. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொழுதும் பரலோகம் இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே திட்டம் பண்ணது, உலக தோற்றத்துக்கு முன்னாக டிசைன் பண்ணிட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாக எல்லாத்தையும் சரிவர திட்டம் பண்ணிட்டாரு. அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதர் தேவ சமூகத்தை நோக்கி போகிறவர்களாக இருக்கிறோம். பரலோகம் போகிறதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆயுதம் இது ஒன்று தான். நாள்தோறும் சிலுவையை நோக்கி ஓடணும், நாள்தோறும் கிருபையின் கரத்தை நோக்கி ஓடணும், நாள்தோறும் நம்முடைய வீழ்ச்சி, நம்முடைய பாவம் சுபாவம், நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் அவருடைய மரணத்தால் கழுவி அவரை போல மாற்றப்பட்ட மனிதர்களாக போகும்பொழுது மட்டும்தான் இது மேன்மையான அழைப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அழைப்பு கிறிஸ்துவுடைய நீதினால் மாத்திரம்தான் கிடைக்கும். இதான் மூணாவதா இந்த மேலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம். உட்காந்து ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த மகிமையான அழைப்புக்கு பங்குள்ள மக்களாக நாம பாவிகளும் குருடர்களும் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகம் போவதற்கு தனது நேசுகுமாரன பலிகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் கழுவுவதற்கு அவரை அவமானப்படுத்தியிருக்கிறார். உங்களை என்னையும் தண்டிப்பதற்கு அவரை சாகடித்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் கடவுளுடைய கருத்தில் ஒரு நன்மையை பெறுறீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், இயேசு மட்டும்தான் காரணம். நம்முடைய வாழ்நாள் கூட்டப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இயேசு மட்டும்தான். நாம் ஒழுங்காக வாழ்கிறதில்ல, நாம் பரிசுத்தமாக இருக்கிறதில்ல, நாம் நன்மையாக செஞ்சிட்ருக்கனால நம்மளை வாழ வச்சுட்ருக்கார் அல்ல. இதாவாகிய தேவன் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசாரியர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நித்திய பிரதான ஆசாரியர். கடவுளுக்கு முன்பாக தூபகலசத்தை பிடிச்சி கொண்டு தனது இரத்தத்தை உங்களுக்கு எனக்கு காட்டிகிட்டே இருக்கிறார். என் பிள்ளைகளை அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைகளை நியாயம் தீர்த்துறாதீங்க, என் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கிறாதீங்க, என் ரத்தத்தினால என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் ரத்தத்தினால என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுங்க, என் ரத்தத்தினால என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் ரத்தத்தினால என் பிள்ளைகளை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுங்கன்ற காத்திருக்கிற மனவாளனாக இயேசு இருக்கிறார். நம்ம மனவாட்டியை ஆயத்தமாகிறோமா? ஒரு இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கடவுளுடைய எச்சரிப்பை புறந்தல்லாமல், கடவுள் நம்ம எச்சரிக்கும் பொழுது நாம் மனம் திருந்தி நம்மை சீர்படுத்தி அந்த மகிமையான அந்த பரலோக ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தவர்களாக இந்த பூமியில் இயேசுவினுடைய சிலுவை நீதியை தரித்து கொண்டு வாழ்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்றுவார். நாம் கடந்து செல்லலாம்.